ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2024 எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கையாளணும். எதுலையுமே நிதானமாக இருக்கும். நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்களே கேள்விகள் டக்கு டக்கு டக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போது நிதானம் இருந்தால் ஜெயிச்சிடலாமா அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு கிரகநிலை எப்படி இருந்தாலும் அதை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மமே அதுதானே. ஸோ அதன்படி செயல்படும் போது நிச்சயமாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட முடியும். சரி, இந்த மாதம் கிரகநிலைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் ராசிநாதன் சூரியன், அவர் உச்சம் பெறக்கூடிய சூப்பரான மாதம். அப்போ சூரியன் சூப்பர் 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 சூப்பர்ன்றதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. அவர் குருவோட வேற போய் சேர்றாரு, அது இன்னுமே சூப்பர். உங்களுடைய 5ஆம் அதிபதி வேற, உங்களுடைய 8ஆம் அதிபதியும் குரு. அப்போ பாருங்களேன், அப்போ இதுவே கலவையாக இருக்குல்ல. அந்த குரு வழிகாட்டுதல். ஆனால் குரு எப்படி வழிகாட்டுவார்? நீங்கள் போய் அந்த டீச்சர்கிட்ட உங்கள் டவுட்டை கேட்டால் தானே வழிகாட்டுவார். எப்படி பொதுப்படியாக தானே கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதைத்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போது நீங்கள் ஈகோன்ற ஒரு விஷயத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நிதானமான வார்த்தைகளோட நீங்கள் போய் பார்க்கறது ஒரு குரு, ஒரு ஹையர் பர்சனாலிட்டி, நாலேஜபிள் பர்சன். ஸோ அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி பவ்யம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்த் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபேவரபுளாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் வீடு அப்படின்ற இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அந்த சனி பகவானோட உங்களுடைய செவ்வாய், தட் இஸ் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வேற உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போது செவ்வாய் சனி காம்பினேஷன் உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லையே. ஏற்கனவே சூரியன் ஆளுமை, அதில் செவ்வாய் அதே மாதிரி சூடு, ஏப்ரல் மாதம் உச்ச கட்டம், இதெல்லாம் இருக்கும்போது எக்கச்சக்கமான இரிட்டேஷனும் அஜிடேஷனும் சட்டுன்னு கோபமும் வரக்கூடிய நேரம் தான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு. ஸோ இதில் முக்கியமாக நல்ல விஷயங்கள் பலது இருந்தாலும் இங்கே ஒரு டெக்னிக்கலி ஜெயிக்கக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். சரி, பார்ட்னர்ஷிப் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே கிடையாது இல்லையா? ஒரு ஃபேமிலி, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் டீம் ஹெட்டாக இருக்கீங்க, மற்றவங்களும் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் தானே. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் எப்படி இருக்குன்னா, பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், அது சந்தோஷப்படணும். ஃபினான்ஷியலி இதனால் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் அங்கே ஈகோ இதை அக்செப்ட் பண்ணாமல் பண்ணிடும். உன்னால் ஒன்றும் இல்லை, நீ சமைச்சதுனால ஒன்றும் நல்லா இல்லை, யூடியூப் பார்த்து தானே பண்ண, அதில் தான் மெஷர்மெண்ட்டே போட்டிருக்கான்ல அப்படின்ற ஒரு விஷயத்த குத்திடக்கூடாது. புரியுதுங்களா? சேம் திங், பிஸ்னஸ் பார்ட்னர்னால பெனிஃபிட் வந்தாலும் போன மாதம் நான் இந்த பிளான் சொல்லும்போது ஒத்துக்கல, இந்த மாதம் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களால் தான்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. இது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதுலேயும் ரொம்ப 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 முக்கியம் புது மன தம்பதிகள். நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, இப்போ மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய காலகட்டம், அண்ட் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த மாதத்தினுடைய பாயிண்ட்ஸை வச்சு தயவு செஞ்சு முடிவெடுத்துட வேண்டாம்.
வேண்டாம்னும் வேணும்னும் எதுவுமே முடிவெடுத்துட வேண்டாம். ஈகோன்ற ஒரு வார்த்தை பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு 8ல் சுக்கிரன் புதன் மறைவுன்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்போ சுகமான விஷயங்கள் மறைஞ்சு போயிடும். கம்யூனிகேஷனை வச்சு நீங்கள் ராங்காக டிசைட் பண்ணி போயிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத நல்ல விஷயங்களில் கையில் கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இட் இஸ் கால்டு அப் அண்ட் டவுன் மந்த். பட் அதை எப்படி நம்ம ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் போகிறது அப்படின்றது தான் உங்களுடைய ஹியூமனிட்டி, உங்களுடைய நல்ல குணத்தில் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, ஏதோ நெகட்டிவாக பேச வந்ததுன்னா ஜிப் அப்படின்றது நீங்கள் போட்டுருங்க. அந்த ஜிப் அப்படின்றத எப்படி போடணும் அப்படின்னா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது குட்டி குட்டி டிப்ஸ் மூலிமா எப்பயும் மாதிரி நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். கீனாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எஜுகேஷன் வரும்போது இப்போ லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வரும். எல்லாமே லேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 9ல் குரு போய் உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்போது அந்த 9 அப்படின்ற இடத்துல குருன்னு சொல்லும்போது எதுலேயுமே நீங்கள் நிதானமாக மிஸ் எதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் போட்டுட்டுல இது போட சொன்னாங்க அப்படின்ற 2மே வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பக்குவமாக யோசித்து பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டோட டிஸ்கஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கூட இது எப்படி இருக்குன்னா, என்னப்பா அது நேற்று உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி அப்படி சொல்கிறாரு, நீ இப்படி சொல்கிற, என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. இந்த காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மட்டும் கிடையாது, கணவருக்குமே பல ஒப்பீனியன்ஸ், பல ஆப்போசிட் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் நெருங்கிய உறவினர்களால் வரும். ஸோ இந்த காலகட்டத்திலலாம் இரிட்டேட் ஆகிடாதீங்க. எல்லாத்துக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அப்போ உங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னார், நீயும் எப்படி சொல்கிற, என்னப்பா பண்ணலாம் அப்படி கேட்டுக்கணும். நான் எதை தான்ப்பா கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நோ ஈகோ. இந்த காலகட்டத்தில் சிவனேன்னு இருக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி குடும்பத்தினரிடமும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவுகளோடையும் பேச்சில் ரொம்ப கவனம் வேணும். அவங்க ஏதாவது நெகட்டிவாக பேசினாங்கன்னா நீங்கள் பொங்கி எழ வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டில்லாக இருந்துட்டீங்கன்னாலே போகிறோம். அதுக்கு நீங்கள் அக்செப்டும் பண்ண வேண்டாம், அகெயின்ஸ்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுற சின்ன பொங்குதல், சின்ன கண் பார்வை, சின்ன செயல் ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய ராங் டிசிஷனுக்கு இழுத்துட்டு போயிடும். அண்ட் அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனையும் கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ அந்த பாயிண்டில் செவ்வாய் சனி அப்படின்றது விளையாட்டு இல்லை, ரொம்ப 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 பக்குவம் வேணும். ஸோ இது பக்குவமாக நடந்துக்க வேண்டிய ஒரு மாதம்ன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பதிவினுடைய கடைசியில் ஏப்ரல் மாத சுப நிகழ்ச்சிகள்னு கொடுத்துருக்கேன். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்மளுடைய சூரியன் சந்திரனை வச்சுத்தான் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அண்ட் இப்போ ஏகாதசினா துளசிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிவராத்திரி அப்படின்னா நீங்கள் வில்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சித்ரா பௌர்ணமி அப்படின்னா பௌர்ணமி சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதில் உங்கள் மனசை அப்படியே லயிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்தெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இங்கே வேண்டியது மன அமைதின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் போன்ஸ், யாருக்கெல்லாம் போன் வீக்னஸ், அயர்ன் டிஃபிஷியன்சி, சனின்னா கை, ஆஃப்டர் சனின்னா கால், பாதம் அண்ட் எலும்பு, செவ்வாய்னா உங்களுக்கு ரத்தம், இதெல்லாம் நிறைய அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் கூட டக்குன்னு அடிபடுறதுக்கு, எலும்பு முறியறதுக்கு, ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு சின்ன ஒரு விஷயம்தான், ஆனால் பெரிய லெவல் கொண்டு போய் விடுறதுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ நிதானமாக வேண்டும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது கோன்னு வச்சுக்கோங்க. சால்ட் வாட்டர் பவுல், இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். சால்ட் வாட்டர் பவுல் வைங்க, அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முத்ராஸ் பண்ணும்போது நாக முத்திரைக்கு பிரச்சனைகளை தீர்ப்பது
நாகமுத்திரை. நாகமுத்திரை நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. சோம்பேறித்தனம்ன்றது இப்போ இருக்கவே கூடாது. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மர்னுடைய பாடல்களை கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக ஜெயிக்க வச்சிடுவீங்க. ஸோ இந்த மந்த்தை நார்மலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னாலே ரொம்ப சூப்பர். 60% நம்மளுடைய சுய ஜாதகம் அப்படின்னு இருந்தாலும் 40% இவ்வளவு நெகட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் அந்த 60ன்றதுல ஒரு 20% சரியில்லைன்னாலும் பெரிய பூகம்பமாக வெடிச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சாலச் சிறப்பு. ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555